ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அவங்கள வம்பிழுக்கிற மாதிரியே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. என்ன உனக்கு பிடிக்கலையா, நான் சொல்கிறது எதுவுமே உனக்கு பிடிக்கலையா, இல்லை உன் மனசில் ஏதாச்சும் கஷ்டமா, இல்லை உன் உடம்புக்கு ஏதாச்சும் கஷ்டமா, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன பண்ணுற, நீ பண்ணுற எல்லாமே எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது, நீ என்ன தான் நினைக்கிறேன்னு எனக்கு எதுவுமே தெரியல, தயவு செஞ்சு என்கிட்ட மனசை வந்து சொல்லு அப்படின்னு, தயவு செஞ்சு எனக்கு தலைவலிக்குது, என்னை விட்டுருங்க, நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க அப்படின்றதும், சரி நான் உனக்காக மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாத்திரை வேணால் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துக்கிட்ட சொல்ல, ஏன் மல்லி நீ புதுசாக நடந்துக்கிற, இத்தனை நாளாக நீ இப்படி இல்லையே, எனக்காகவும் வெண்பாக்காகவும் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்க, எப்போவுமே எங்கள் 2 பேரை மட்டும்தான் யோசிப்பேன், ஆனால் இப்போ நீ இப்படி பண்ணுறதுக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நீ இப்படி பண்ணுற ஆளும் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் மல்லி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலில் உள்ளாத கூட கெஞ்சிட்ருக்கேன், தயவு செஞ்சு என்னை தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் ரூமில் உட்காந்து அழுறாங்க, உருள்றாங்க, எழுறாங்க, என்னென்னத்தையும் யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு யோசனையுமே வரல. சரி அவங்க எதனா பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க தூங்கினதுக்கப்புறம் போய் மல்லி டிஸ்டர்ப் பண்ணாமல் வெண்பா கூட போய் தூங்குறாரு. அதுக்கப்புறமா காலையில் எழுந்த உடனே அந்த மாத்திரையை எடுத்து பார்க்குறாரு. ஒரே ஆச்சரியமாக போயிடுது, என்னது இது, இந்த மாத்திரையவே போடவே காணமே, தலைவலின்னு சொன்னால் ஏன் இதை போட்டிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு எதுவும் கேட்க முடியாத சூழ்நிலையில் இருக்காரு நம்ம விஜய். அதனால் அமைதியாக வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் இருக்குது இல்லையா மல்லியோடது, அது டொயின் 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 அடிச்சுட்டே இருக்குது. அதை பார்த்து நம்ம பெரியம்மா வந்துக்கிட்டு, என்ன மல்லி எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, வந்து பாரு அப்படின்னு, இதோ வரம் பிரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மண்ணியை. என்ன மல்லி எத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சிச்சு, கொஞ்சம் வந்து தான் பாரு அப்படின்னு சொன்னதும், இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை எடுத்து பார்த்து பெரியம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. அந்த நேரம் பார்த்து கீழே வந்த நம்ம விஜய்க்கு அதை விட பெரிய ஷாக்கு. என்னடா இது 2 பேருக்கும் ஷாக் ஆகிற அளவுக்கு என்னதான் இருக்குது அந்த ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணதே அந்த ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரின்ற பேரை பார்த்த உடனே ஒரே ஷாக் ஆயிடுது. என்ன பிள்ளை இந்த ராஜேஸ்வரி உனக்கு ஃபோன் பண்ணுறா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒன்றும் இல்லை பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் தான் ஃபோன் பண்ணியிருக்காளா, என்ன விஷயம் சொல்லு, இவ வேற ஏதாச்சும் பணம் கேட்டு மிரட்டுறாளா, இல்லை உன்னை ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணுறாளா, என்ன என்கிட்ட சொல்லு மல்லி, இல்லைன்னு வச்சுக்கோயேன் கடைசி வரையும் நீ இப்படியே தான் இருக்க வேண்டியது இருக்கும், என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு, சும்மா மனசுக்குள்ளேயே வச்சுன்னு உன்னையும் வருத்திக்கிட்டு எங்களையும் வருத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, என்ன மல்லி நம்ம எல்லாருக்குமே எதிரி தானே அவங்க, ஆனால் இப்போ என்னடானா அவங்க உனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எதனால ஃபோன் பண்ணுறாங்க, எதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க, என்ன ஆச்சு எதுன்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இப்படி தான் நான் உங்களை டைவர்ஸ் பண்ணேன்னா அவங்க உங்களையும் வெண்பாவே சந்தோஷமாக விட்டுறேன்னு சொன்னாங்க, இல்லைன்னா ரேணுகாவை கொலை பண்ணது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சாட்சி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பொய் சாட்சியை சொல்ல போகிறதே இந்த ரஞ்சிதா தான். அந்த ரஞ்சிதா மட்டும் அப்படி ஒரு கேவலமான பொய்யை சொல்லிட்டானா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே போயிடும். அதுக்கப்புறம் நீங்களும் சரி, மல்லின்ற ஒரு கேரக்டர்ன்றவங்களும் சரி, அதுக்கப்புறம் வெண்பா சரி, வேறு யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது, உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், உங்களுக்காக நான் எதை வேணால் இழக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, என்ன மல்லி நீ இல்லாத வாழ்க்கையா, வெண்பா ஆசைப்பட்டு என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன், ஆனால் அம்மா வேணும்னு சொல்லிட்டு கேட்டால் நான் யாரை வாங்கி கொடுக்க சொல்லு, மல்லி அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் யாரை போய் அம்மானு காட்டட்டும், நீயே சொல்லு, அவள் ஒரு ஆளுன்னு அவள் சொல்லிட்டான்ட்டு நீ என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறன்ற, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதை நீ யோசிச்சு பார்க்கலையா சொல்லு, அப்படி யோசிச்சு பார்த்துருந்தேன் இப்படி ஒரு முடிவு திருப்பியா, ஏன் மல்லி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கண்ணீர் விட்டாளர். ஐயோ விஜய் சார் நீங்கள் தயவு செஞ்சு அழாதீங்க, நீங்கள் அழந்தீங்கன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது, இதெல்லாம் ஏதோ ஒரு உங்கள் மேலே இருக்க பாசத்தில் தான் நான் செஞ்சுட்டேன், அதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, இனிமேல் இதை மறந்துடுங்க, இப்படி ஒரு நடந்ததாகவே நம்ம எடுத்துக்கவே கூடாது, நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன சந்தோஷமாக நடக்குதுன்றதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு இனிமேல் எந்த பிரச்சனையும் நம்ம போகக்கூடாது, எந்த பிரச்சனையும் நம்மக்கிட்ட வரவும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு விஜய்க்கு தைரியம் சொல்கிறாங்க. ஆனாலும் விஜய்க்கு இது எல்லாமே ஒரு இதுவாக இருக்குது, நெருடலாக, இதை வச்சு காரணமாக அவளை போய் பொலன்னு பொழக்கலைன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே நிம்மதியாக இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணியிருக்கா, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு இந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு நம்ம விஜய். அதுக்கப்புறம் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.